அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமீ பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. புதுப்பட்டு மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காசியிலிருந்து அன்னபூர்ணேஸ்வரி தாய் நமக்கு காட்சி கொடுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஜவாது மலைக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் அம்மாவை கண்குள்ளர பார்க்கலாம். அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைய பெற்றுக்கொள்ளலாம். அம்மா வந்து காசியில வந்து பஞ்சம் வந்தாங்களாம். காசின்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு எல்லாமே? காசி தெரியுமா? தெரியுமா? காசின்னா ஒரு புனித பூமி. அந்த புனித பூமி ஆவறதுக்கு முன்னாடி ரொம்ப பஞ்சமா, கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி உள்ள கிராமங்கள் எல்லாம் எவ்வளவு பசி பட்டினியோட இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிராமங்களிலே இந்த மாதிரி பசி பட்டினியோட கஷ்டப்படுற அந்த ஊர்ல வந்து அன்னபூர்ணேஸ்வரி தாய் அவதாரம் எடுத்தாங்களாம். அவதாரம் எடுத்தது எதுக்காகன்னா, சிவபெருமானுக்கு ஒரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. சிவபெருமானோட கையில திருவோடு ஒட்டிச்சு. அந்த திருவோடுக்குள்ள அன்னபூர்ணேஸ்வரி தாய் பிச்சை போட்டாங்களாம். அன்னபூர்ணேஸ்வரி தாய் சிவபெருமானுக்கே பிச்சை போட்டவங்க. அந்த தாய் பிச்சை போட்டப்போ அவங்களோட பிரம்மஹத்தி தோஷம் போயிடுச்சா. அதுக்கப்புறம் அந்த ஊரு வந்து புனித பூமியா மாறிச்சு. இப்போ ஜவாது மலையில நம்ம இந்த பெண்மை ட்ரஸ்ட் மூலமா நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா எல்லா ஊருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இன்னும் நிறைய உள்ள ஊர்கள் எல்லாமே பிள்ளைங்க எல்லாம் கீழே வேலைக்கு போனா அவ்வளவு கஷ்டப்படுறாங்களா ஊர்ல. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். இப்போ 1500ன்னா 5000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு அம்மா நினைக்கிறோம். ஆனா அதுக்கான பணம் காசு, அதுக்கான அரிசி அதெல்லாம் அன்னபூர்ணேஸ்வரி தாய்கிட்ட வரம் கேட்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து வரம் கேட்கலாம். அப்போ உங்களுக்கு காசு நிறைய கிடைக்கணும். கீழே போய் வேலை பார்த்து வந்தா அந்த பணம் காசு கையில நிக்கணும். எல்லாமே செலவாய் போகுது இல்லையா? அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்கு வசதி, செல்வம் வர்றதுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு அந்த அம்மா தாய் வந்திருக்காங்க.